கிரேட் நிக்கோபார் திட்டம் எப்படி இந்தியாவுக்கு வலுவான இராணுவ திட்டமாக மட்டுமின்றி கடலில் ஆதிக்கம் செலுத்த உதவுகிறது என்பது குறித்து நேற்றைய வீடியோவில் பார்த்தோம். இன்றைய வீடியோவில் எப்படி அங்கு இருக்கும் விலங்குகள், பவளப்பாறைகள், மரங்கள், பறவைகள், பழங்குடியினருக்கு பாதுகாப்பு செய்யப்படுகிறது மற்றும் சென்னை தூத்துக்குடி துறைமுகங்களுக்கு வருவதற்கும் இங்கிருந்து வசதி இருக்கிறதா என்பது குறித்து பார்க்கலாம். நியூஸ் பல்ஸ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். கிரேட் நிக்கோபார் திட்டம் குறித்து எனது முந்தைய வீடியோவில் கூறியிருந்தேன். ஏன் இந்த திட்டம் இந்தியாவுக்கு முக்கியமானது என்பது குறித்து விளக்கம் அளித்திருந்தேன். இந்த வீடியோவில் அங்கிருக்கும் விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், பவளப்பாறைகள் எப்படி சேதமில்லாமல் பாதுகாக்கப்படும் என்பது குறித்து பார்க்கலாம். கிரேட் நிக்கோபார் திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை உயர்த்தும் ஒரு மிகப்பெரிய திட்டம். சர்வதேச கப்பல் துறைமுகம், விமான நிலையம், நகர மேம்பாட்டு திட்டம், மின்சார உற்பத்தி ஆகியவை அந்தமான் நிக்கோபாரில் கொண்டு வரப்படுகிறது. இது மலாக்கா ஜலசந்திக்கு அருகில் உள்ளதால் இந்தியாவின் சர்வதேச கடல் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும். இந்த திட்டம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சில முக்கிய நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. இங்கு விலங்குகள் சுதந்திரமாக நடமாடுவதற்காக 8 பாதைகள் அமைக்கப்படுகின்றன. இதன் மூலம் விலங்குகள் பாதுகாக்கப்படும். அபாயத்தில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. வெட்டப்படும் மரங்களுக்கு பதிலாக வேறு மாநிலங்களில் மரங்கள் நடப்படும். பாதிக்கப்படும் பவளப்பாறைகள் மாற்றி அமைக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இந்த திட்டத்தின் முக்கிய இலக்கு என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிரேட் நிக்கோபார் தீவில் இருக்கும் ஷாம்பென் மற்றும் நிக்கோபாரி பழங்குடியினருக்கு என்று 90% மேற்பட்ட ட்ரைபல் ரிசர்வ் அமைக்கப்படுகிறது. பழங்குடியினர் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட மாட்டார்கள் என்று அரசு உறுதியளித்துள்ளது. இந்த திட்டம் பாதுகாப்பு வலிமை, பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் பழங்குடியினர் நலனையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்துகிறது. ஷாம்பென் பழங்குடியினர் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றப்பட மாட்டார்கள். இந்த திட்டத்தில் 73 சதுர கிலோமீட்டர் நீளம் ட்ரைபல் ரிசர்விலிருந்து நீக்கப்பட்டது. அதற்கு பதிலாக 76 சதுர கிலோமீட்டர் புதிய நிலம் ட்ரைபல் ரிசர்வாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பழங்குடியினர் பாதுகாப்பு குறையாமல் பாதுகாக்கப்படுகிறார்கள். மொத்தமாக 130 சதுர கிலோமீட்டர் காடு இந்த திட்டத்திற்காக மாற்றப்படுகிறது. இந்த தீவின் மொத்த காடுகளில் 1.82% மட்டுமே 49.86 சதுர கிலோமீட்டருக்கு மட்டுமே மரங்கள் வெட்டப்படும். ஒரே நேரத்தில் அனைத்து மரங்களும் வெட்டப்படாது. 22 ஆண்டுகள், அதாவது 2025 2047 வரை படிப்படியாக வெட்டப்படும். 65.99 சதுர கிலோமீட்டர் பகுதியை பசுமை பகுதியாக வைத்திருக்கப்படும். இந்த பகுதியில் மரங்கள் வெட்டப்படாது. கலத்தியா பே என்பது ஒரு மிக முக்கியமான கடல் உயிரியல் வாழிடம். இதை பாதுகாக்க இந்திய விலங்கியல் ஆய்வு அமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சுமார் 16,150 பவளப்பாறை காலனிகள் உள்ளன. அருகில் பாதுகாப்பான பவளப்பாறை பகுதிகளுக்கு மாற்றப்படுகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அரசு 3 புதிய வனவிலங்கு சரணாலயங்களை உருவாக்குகிறது. மோரே ஐலண்ட் என்பது அந்தமான் நிக்கோபாருக்கு அருகில் இருக்கும் ஒரு தீவு. இங்குதான் பவளப்பாறைகள் பாதுகாப்பாக மாற்றப்படுகிறது. பவளப்பாறைகளுக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ளது. லிட்டில் நிக்கோபார் என்பது அந்தமான் நிக்கோபாருக்கு அருகில் இருக்கும் ஒரு தீவு. இந்த தீவில் 13.75 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நிலம் லெதர் பேக் டர்ட்டில் எனப்படும் தோல் ஆமைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆமைகள் 250 முதல் 700 கிலோ வரை எடை கொண்டவை. சுமார் 2 மீட்டர் நீளம் உடையவை. இவற்றின் தோல் மென்மையாக இருக்கும். மென்சால் தீவுகளில் மட்டும் காணப்படும் ஒரு பறவையினம் நிக்கோபார் மெகாபோட். இந்த அரிய பறவை கோழி போன்ற தோற்றம் கொண்டது. பறக்கும் திறன் குறைவு. தரையில் வாழும் இந்த பறவையினம் மென்சால் தீவில் பாதுகாக்கப்படும். நிலவாழ் உயிரினங்களுக்கு என்று இங்கு 8 வனவிலங்கு நடைபாதைகள் அமைக்கப்படுகின்றன. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஏற்கனவே 75க்கும் மேற்பட்ட காட்டு பரப்பளவு உள்ளது. அதனால் புதிய காடுகள் உருவாக்க இடம் கிடையாது. எனவே லோக்கல் அஃபாரஸ்டேஷன் நடைமுறை சாத்தியமில்லை. இதற்கு பதிலாக ஆரவல்லி ஹில்ஸ் பகுதியில் 24,750 ஹெக்டேர் சேதமடைந்த நிலத்தை அரசு மீட்டுள்ளது. ஆரவல்லி மலைத்தொடர் என்பது இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடர்களில் ஒன்று. இது
ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத், டெல்லி வரை நீள்கிறது. இங்கு புதிய மரங்கள் வளர்க்கப்படும். இந்த திட்டம் இந்தியாவுக்கு மிகவும் தந்திரம் வாய்ந்த திட்டமாக பார்க்கப்படுகிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், குறிப்பாக மலாக்கா நீரிணை அருகே அமைந்துள்ளன. இது உலகின் மிக பரபரப்பான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாகும். மலாக்கா நீரிணையில் இருந்து சுமார் 74 கிலோமீட்டர் தொலைவில் கிரேட் நிக்கோபார் தீவு அமைந்துள்ளது. எனவே இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான கடல் வர்த்தக பாதையாக இருக்கும். இந்த பகுதி சர்வதேச அளவில் முக்கியமானதால் பல நாடுகள், குறிப்பாக சீனா, இந்த வளர்ச்சியை கவனமாக பார்த்து கொண்டுள்ளது. மொத்தத்தில் நிக்கோபார் தீவுகளில் துறைமுக வளர்ச்சி இந்தியாவுக்கு ஒரு பெரிய தந்திரவியல் மற்றும் பொருளாதார முன்னேற்ற வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. நிக்கோபார் தீவுகளிலிருந்து 1190 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சென்னை துறைமுகம் மற்றும் தூத்துக்குடி வஉசி துறைமுகம், 1200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் விசாகப்பட்டினம், மும்பை துறைமுகம், கொச்சி, நியூ மேங்களூரு, வத்வான் என்ற இந்திய துறைமுகங்கள் அனைத்துக்கும் எளிதாக கப்பலில் சரக்குகளை கொண்டு வரலாம். இதனால் இந்தியாவுக்கு பெரிய பொருளாதார பலம் எதிர்காலத்தில் இருக்கிறது. இது இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளுக்கான எளிதான கடல் பாதையாக 21ஆம் நூற்றாண்டில் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிரேட் நிக்கோபார் திட்டம் வேகம் எடுத்து இருக்கும் நிலையில் ஸ்வராஜ் தீவு பகுதியில் இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய கொடி நீருக்கடியில் விரிக்கப்பட்டு கிண்ண சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு தைரியம், ஒற்றுமை, உறுதி மற்றும் எல்லைகளை மீறி முன்னேறும் நாட்டின் வளர்ச்சியை விவரிக்கிறது. இந்த சாதனையை 200 நீச்சல் வீரர்கள் கலந்து கொண்டு நிகழ்த்தியுள்ளனர். ஒரு மிகப்பெரிய திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் மீறிதான் ஒரு மெகா திட்டம் நிறைவேறும். இதற்கு மக்களாகிய நாமும் ஆதரவாக இருக்க வேண்டும். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.